நம்மளோட அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான கொல்கட்டை தான் பண்ண போகிறோம். விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வந்துருச்சு. நம்ம எப்பயுமே நார்மலாக நம்ம பச்சரிசி மாவு மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து கொல்கட்டை செய்யாமல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சத்து மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சத்து மாவை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கொல்கட்டை தான் பண்ண போகிறோம். இந்த கொல்கட்டையை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலயமா உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ போய் நம்ம அந்த பொடி கொல்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த சத்து மாவு வச்சுட்டு நல்லா புட்டு கொல்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், களி கிண்டி சாப்பிட்லாம். அப்புறம் தோசையாக வேணுனாலும் நம்ம இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா, அதுலேயும் இதை கொஞ்சம் போட்டு நம்ம தோசையும் ஊற்றி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு போட்டுக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்குவோம். இப்போ நான் ஜலிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஜலிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சுத்தமாக ஜலிச்சு தான் வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு குப்பையும் எதுவுமே இல்லை இதில். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வேகாது, ஒரு மாதிரி மாவு மாதிரியே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா சுடுதண்ணி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புளிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். இப்போ இன்னொரு 1/2 கரண்டி அளவுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இப்போ புட்டு மாவுலாம் எந்த அளவுக்கு பிணைவோமோ அந்த அளவுக்கு இதை பிணைஞ்சிக்குங்க. எதுக்காகனா இந்த சுடுதண்ணியில் இந்த மாவு வந்து கொஞ்சம் லேசாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, 3/4 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். நம்மளோட இனிப்பை பொறுத்து நம்ம வந்து வெல்லத்தை கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. கொல்கட்டைக்கு சுடுதண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு, அதாவது இந்த குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சத்து மாவில் நான் வந்து ஏலக்காய் சுக்கு எல்லாமே போட்டிருக்கேங்கிறதுனால நான் இதில் வந்து ஏலக்காய் சுக்கு நான் போடலை. சுடுதண்ணி ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாக வந்து வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதாவது இந்த வெல்லைப்பாகு வந்து உங்களுக்கு கம்பி பாகோ கெட்டி பாகோ வேண்டாம், நல்ல வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் திக்கானா மட்டும் போதும். இப்போ இந்த தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து நம்ம தண்ணி லேசாக அப்படியே தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல புட்டு மாவு பதத்துக்கு. பாருங்கள், இப்போ அப்படி இருக்குது. இந்த வடிகட்டுறதுலையே நம்ம என்ன பண்ணலாம், இதை வடித்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கொல்கட்டை மாவு வந்து தண்ணியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், கொல்கட்டை மாவு சும்மா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பொடி கொல்கட்டை நம்ம செஞ்சுக்கலாம்.
அதே இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு உருண்டையாக உருட்டி வச்சாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை. தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த இட்லி பானையில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது ஒரு 7 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சாட்டு. அது நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இதில் இந்த கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு.